Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 2011 அம்மா பொறுப்பேற்கும் போது திமுக 1,14,000. அப்போ மீண்டும் அம்மா 2016 வரைக்கும் 2,17,000. அப்போ 128ங்கிறான். அந்த கடனை வச்சு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ கடன் நிலவு எவ்வளோ? இப்படிப்பா இதெல்லாம் ஒரு தந்திரம், மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகம். 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்கிட்டு 93%. எதை அந்த 5,18,000 கூட ஒப்பிட்டு 93%. யாரை ஏமாத்துற நாடகம்? நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாம நினச்சிட்டு நீ விஞ்ஞான உலகம் பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லாம் படித்த மாணவர்களும் இன்றைக்கு தமிழகம் அறிவுபூர்வமான மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள். ஆக இவரெல்லாம் ஏமாற்ற முடியாது, இப்படி டேலி பண்ணிலாம் ஏமாற்ற முடியாது. நீங்கள் வாங்கினது 4 லட்சம் கோடி, இதுக்கு முந்தி 5,18,000 கோடி இருந்தது. அப்போது எவ்வளோ சதவீதம் கவனிட்டு பாருங்க. பழசு 5-18, இப்போ எவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்கிறீங்க? 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சன. அது அண்ணா திமுக திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி செஞ்சபோது கூட 73 ஆண்டு காலம் கடன் வாங்கியது. 2021 வரைக்கும் 5,18,000. அதற்கு பிறகு 4 ஆண்டு காலத்தில் 4 லட்சம் கடனை வாங்கி எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை. என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? அதுவும் இல்லையா. இன்னொரு பக்கம் வரி மேல் வரி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் மதுபானம் அதில் வருமானம் அதிகம், கிட்டத்தட்ட 35% ஏற்றிருக்கிறீங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு மதுபானத்தில் அந்த மதுபான விற்பனைகளை 35% விற்பனை ஏற்றிருக்கிறீங்க. அதில் கூடுதல் வரி, வழிகாட்டு மதிப்பு, அதில் வருமானம், இப்படி பல வகையிலும் வருமானம் அதிகரிச்சிருக்குது, கடனும் அதிகரிச்சிருக்குது. புதிய திட்டம் எதுவும் இல்லையே, மூலதன செலவும் அதிகம் இல்லையே, பற்றாக்குறை 41,000 கோடி. இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஒன்றும் கிடையாது. அப்படி டேலி பண்ணி பேசிட்டு போகிறாங்க. இந்த புள்ளி வர இதுக்கு பர்சன்டேஜ், அதுக்கு பர்சன்டேஜ், மக்களை ஏமாற்றுவது. என்ன கடன் வாங்கினா என்ன வருவாய், எவ்வளோ மூலதன செலவு, அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல்படி இந்த 1000 கோடி இல்லை, இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சுமார் 40,000 கோடிக்கு மேலே இந்த டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக, முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்குது. இதையெல்லாம் முழுமையாக தெரிஞ்ச பிறகு ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் நான் வெளிப்படுத்துகிறேன். விருதான மடியில் கனமில்ல வழியில் பயம் இல்லைல்ல, ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற? போ, வழக்கு போட்டால் சந்தி, நீதிமன்றத்துக்கு போ, உன்னுடைய நியாயத்தை எடுத்து வை, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும். எங்களையெல்லாம் போட்டீங்களா? என் மீதே போட்டீங்களா? டெண்டரே வைக்காத ஊழல்னா எவ்வளோ அறிவுபூர்வமான ஆட்கள். எங்க டெண்டரே இல்லை, உலக வங்கியில் அந்த நிதியை கொடுக்கல, ரத்து. மீண்டும் மாநில அரசாங்கம் அதை எடுத்து மீண்டும் அந்த டெண்டரை எடுத்து 2ஆக பிரித்து விடுறோம். வெவ்வேறு டெண்டர் எடுக்கிறாங்க. அதில் எப்படிங்க ஊழல் நடக்கும்? சும்மா ஹைகோர்ட் கிழிச்சிட்டாங்க. இவர்கள் யார் வழக்கு போட்டாங்களோ அவெல்லாம் போட்டு வைக்க எடுத்தாங்க. எதற்காக சொல்லின்றா, இவர்கள் தொடுத்தா வழக்கு, மற்றவர்கள் தொடுத்தா பொய். அமலாக்கத்துறை எங்களை ரைடு பண்ணுறது, நாங்கள்லாம் டீலிமிட்டேஷன் சொன்னதுனால, மொழிக்கொலிக்கு சொன்னதுனால வரதுங்கிறாங்க. எங்களுக்கு வந்தது என்ன கொக்கரிச்சிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு நமக்கு வந்தா ரத்தம், அவர்களுக்கு வந்தா அது எங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்க. அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.